கோயில்ல ஸ்பெஷலா செய்யக்கூடிய மிளகு ஈரல் வறுவல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சில மசாலா பொருட்கள்லாம் நம்ம அரைக்க போறோம், வறுத்து அரைக்க போறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்களை இப்ப நம்ம வரிசையா பார்க்கலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்லயே இருக்கட்டும். இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, காஞ்ச வத்தல் 3. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா வறுத்துடுவோம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு, கசகசாவும் நீங்க சேர்த்துக்கலாம். அது இல்லைன்னா நீங்க வந்து முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக நம்ம இதுல முந்திரி பருப்பு சேர்க்கிறோம். இது கொஞ்சமா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துடுவோம். இது நல்லா வதங்கிடுச்சு. இதை அப்ப ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ இதை எடுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுடுவோம். ஈரலுக்குன்னே ஸ்பெஷலான மசாலா அரைச்சிட்டு வந்திருக்கோம். இந்த மசாலா பாத்தீங்கன்னா நம்ம முந்திரி பருப்பு சேர்த்ததுனால ரொம்ப ஓட விடக்கூடாது, ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிடும். ஸோ கொரகொரப்பா நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அதாவது ரொம்ப கொரகொரப்பாவும் இல்லை, ரொம்ப நைஸாவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவரா இருக்கும். மட்டனுக்கும் சரி, இந்த மாதிரி லிவர் ஃப்ரை பண்ணும்போதும் இந்த பொடியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விட்டுங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுல பொடிசா நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம் ஒரு கைக்குத்த அளவுக்கு நல்லா எடுத்து இதுல சேர்த்துங்க. நிறைய வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பல்லாரி வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நீங்க சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் சின்ன வெங்காயம் தான் இதுல சேர்த்திருக்கேன். இதோட நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதோட ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் கொஞ்சம் வதக்குவோம். இது பூண்டும் சேர்த்துருக்கோம். சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கிறேன். இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் நல்லா பொடிசா நறுக்கி இதோட சேர்த்திருக்கேன். இதுல உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகணும். ஒரு 3 நிமிஷம் இந்த தக்காளி எல்லாம் கனியிற வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணணும். இப்போ நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் மசிஞ்சிடுச்சு. ஸோ இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கேன் 200 கிராம் அளவுக்கு நான் ஈரல் எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம இதோட சேர்த்துடலாம். தனியா வேக வச்சு கூட நம்ம சேர்க்கலாம். இதையும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாலாவோட ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஈரலுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்ச மசாலா நம்ம சேர்க்கிறோம். இதெல்லாம் சேர்த்துட்டு பரட்டி விடுங்க. உப்பு கொஞ்சம் தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வதக்கணும். 1/4 கப் அளவுக்கு தண்ணி நம்ம இதோட சேர்த்து வேக வைக்க போறோம். ரொம்ப நேரம் வெந்துச்சு அப்படின்னா ஈரல் வந்து கல்லு மாதிரி ஆயிடும். அதனால ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மட்டும் குக் ஆனா போதும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம 10 நிமிஷத்துல கரெக்டா ஆஃப் பண்ணல அப்படின்னா அந்த ஈரல் வந்து கல் மாதிரி ஆயிடும். ஸோ இது ஃபைனலா நம்ம இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் தூவிப்போம். இதோட கொஞ்சம் எலுமிச்சை பழ சாறு ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெறும் சோறோட நம்ம அப்படியே பிசைஞ்சு இந்த ஈரலோட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. சகர் நேரத்தில் இந்த மாதிரி பெரட்னாப்பில் சாப்பிட்றதா நிறைய பேர் விரும்புவோம். ஸோ இந்த ரெசிபியை கட்டாயமாக நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம காயல் சமையல் பகுதியில் நிறைய மசாலா ஐட்டம்ஸை நம்ம ரெடியாகவே செஞ்சு வச்சுருக்கோம். அவங்க தேவை இருந்துச்சுன்னா 9003860616 இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.